மூன்றாவது, மனிதர்களுடைய பாவங்களை விடவும் நன்மைகளை விடவும் பாவங்கள் அதிகரிச்சுட்டா, நல்லா விளங்கிக்கோங்க, நாங்க நல்லா இருப்போம். எங்களை பற்றிய கெட்ட எண்ணம், எங்களை பற்றிய கோபத்தை, எங்களை பற்றிய இந்த வைராக்கியத்தை அல்லாஹ் படைப்பினங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் உண்டாக்குவோம். நாங்க நெச்சுரலா அதிகமாக பாக்கியிருப்போம். எங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சிருப்போம், தனிமையில செஞ்சிருப்போம் அல்லது கூட்டாக செஞ்சிருப்போம். இது சகோதரர்களை யாராவது ஒருத்தருடைய வாயால அல்லது ஏதாவது ஒரு அனர்த்தத்தால அல்லது ஏதாவது ஒரு மிருகத்தால அல்லது ஏதாவது ஒரு பயத்தால் அல்லாஹு தஆலா கட்டாயமா அவனுடைய தண்டனையை முன்னால் அல்லாஹ் காட்டியிருப்பான். இன்னல் அப்து லா யஹ்லு பிமஅசியத்தில்லாஹ் சொன்னாங்க. ஒரு படி சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை நினைக்கிறேன். ஒரு அடியான் தனிமையில பாவத்தை செய்றான். அல்கல்லாஹு புகுதஹு ஃபீ குலூபில் ஹல்க், மனிதர்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் இவனை பற்றிய கெட்ட எண்ணத்தை, படைப்பினங்களுடைய உள்ளத்துல இவனை பற்றிய கெட்ட எண்ணத்தை அல்லாஹ் தஆலா உண்டாக்குறான். நல்லா இருப்போம், நல்லா நாங்கள் ரோட்ல வைத்துக் கொண்டிருப்போம், ஏதோ சுப தொழுந்திருக்க மாட்டோம், ஏதோ ஒரு பாவம் எங்களால் நடந்திருக்கும். சும்மா பக்கத்தில் இருக்கக்கூடிய நாய் அப்படியே பாஞ்சு கடிச்சிருக்கும், அல்லது ஏதாவது ஒரு பராண்டி இருக்கும், அல்லது பயமுடுத்தி இருக்கும், அல்லது நாங்கள் போகக்கூடிய நேரத்தில் ஏதாவது ஒரு வாகனம் வந்து அப்படியே ஓசிலி வைத்துடும். கண்ணியமானவர்களே, இதெல்லாம் பாவத்தினுடைய விபரீதம். சுஃபியானு ஸௌரி அலைஹி ரஹ்மத் சொல்றாங்க, சில நேரத்துக்கு என்னாலையும் சில பாவங்கள் நடக்கும். இந்த பாவத்தினுடைய விபரீதத்தை இரவுடைய நேரத்தில் எங்க வீட்டில் இருக்கக்கூடிய எலியால நான் நேரடியாக பார்த்தேன். அந்த எலியால எனக்கு பயம் உண்டாகும், அந்த எலியால சில சோதனைகள் உண்டாகும். கண்ணியமானவர்களே எழுதுறாங்க, இந்த எலியுடைய அசைவுகளால அந்த பாவத்தினுடைய தண்டனையை நான் உணர்வேன். கண்ணியமானவர்களே, அப்படின்னா நாங்கள் யோசிச்சு பார்ப்போம், நாங்க செய்யற பாவங்களுக்கு தண்டனை எங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் கிடைச்சி கொண்டுதான் இருக்கு, அது எங்களுக்கு விளங்குதில்லை. எங்களோட பாவத்துக்கும் நல்லா விளைவுங்க, செயற்பாடுகளுக்கும் படைப்பினங்களுடைய செயற்பாடுகளுக்கும் நிறைய அல்லாஹ் தஆலா ஜாயிண்ட் வச்சிருக்கிறான். ஒரு ஹதீஸுடைய கருத்தும் இருக்கி நான்டா, எங்களுடைய செயற்பாடுகள் சீராக அமையக்கூடிய நேரத்தில் படைப்பினங்களுடைய உள்ளங்கள் இவனை அப்படியே கவர ஆரம்பிச்சிருவோம். நல்ல செயற்பாடுகள் வெளிப்படக்கூடிய நேரத்தில் கவர ஆரம்பிச்சிடும், பாவங்கள் வெளிப்படக்கூடிய நேரத்தில் கோபத்துடைய தன்மைகள் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். முஹம்மது இப்னுல் மஹ்பூப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, விளங்குறதுக்கு சொல்றேன், ஆரம்பத்தில் கொஞ்சம் வட்டியோட கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. தௌபா செஞ்சு போட்டு ஒரு நாள் பள்ளிக்கு வந்தேன். பள்ளிக்கு வரக்கூடிய நேரத்தில் வாலிபர்கள் எல்லாமே கத்துறாங்க, எழுந்து வாங்க. வாலிபர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்குள்ளார கத்தி கொள்றாங்க. வகது ஜாஅ ஆகிலுர் ரிபா, வாங்க வாங்க, இந்த வட்டி சாப்பிடக்கூடியவன் வந்து கொண்டிருக்கிறான். வகது ஜாஅ ஆகிலுர் ரிபா, பாருங்க வட்டி சாப்பிடக்கூடியவன் வந்து கொண்டிருக்கிறான். ஏ வாலிபர்களே ஓடி வாங்க, இவரை கொஞ்சம் நாங்க குழப்புவோம். வகது ஜாஅ ஆகிலுர் ரிபா, இதோ வட்டி சாப்பிடக்கூடியவர் வந்து கொண்டிருக்கிறார். உடனடியாக பள்ளிக்கு போயிட்டு 2 ரக்காத் தொழுது தௌபா செஞ்சு அல்லாஹ்விடத்தில் யாரெல்லாம் கேட்டேன். உள்ளத்தால 100க்கு 100 தௌபா செஞ்சேன். வீட்டுக்கும் வந்து அல்லாஹ்விடத்தில் தொழுது
100க்கு 100 தனிப்பட்ட முறையில தௌபா செஞ்சேன். இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு பள்ளிக்கு வரக்கூடிய நேரத்துல அதே வாலிபர்கள் கத்துறாங்க, ஏ வாலிபர்களே ஓடி வாங்க, வகத் ஜாஅ ஹபீபினில் மஹ்பூப், அல்லாஹ்வுடைய நேசர் முஹம்மது வந்து கொண்டிருக்கிறார், அல்லாஹ்வுடைய இறையடியான் முஹம்மது வந்து கொண்டிருக்கிறான், வாலிபர்களே வாங்க, வஅக்ரிமூஹு, இவரை கண்ணியப்படுத்துங்க என்று சொல்லி அதே வாலிபர்கள் கத்துறாங்க. கண்ணியமானவர்களே, நன்மைகள் என்று வரும் பொழுது அல்லாஹு தஆலா படைப்பினங்களுடைய உள்ளத்துல, மனிதர்களுடைய உள்ளத்துல எங்களை பத்தி அந்த கண்ணியத்தை அல்லாஹு தஆலா போடுவான். பாவங்கள் கூடிட்டு சொன்னா கண்ணியமானவர்களை அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் கோபத்தை போட்டுடுவான், கெட்ட எண்ணங்களை போட்டுடுவான். அதைத்தான் இன்றைக்கு நாங்க நிறைய பார்க்கிறோம். பார்த்து போட்டு நாங்க வேற விதத்துல நாங்க சூடாவோம். ஏண்டா அதை விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மையும் எங்களிடத்தில் இல்லை. அந்த அளவுக்கு பாவம் மிகச்சி வைத்து. கண்ணியமான சகோதரர்களே, பாவத்துடைய பல விபரீதங்கள் ஒன்று இந்த 3வது தான் என்ன, எங்களை பற்றிய கெட்ட எண்ணத்தை அல்லாஹ் தஆலா உள்ளத்துல போடணும். நல்லா விளங்கிக் கொள்ளணும். பாவண்டு வார நேரத்தில் சில மனிதர்கள் இருப்பாங்க, அல்லாஹ்வுடைய நேசர்கள் இருப்பாங்க, இவர்களுக்கு இந்த